இன்று ஓதப்பட்ட சூரா பனி இஸ்ராயில், இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இப்படி கூறுவான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக். நபியே, நீங்க இரவுல எந்திரிச்சு அல்லாஹ்வை வணங்குங்க. இரவுல எந்திரிச்சு நீங்க இரவுடைய கடைசி பகுதியில தஹஜ்ஜத் தொழுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த தஹஜ்ஜத் நஃபிலா ஃபர்லா உலமாக்கள்கிட்ட ரெண்டு விதமான கருத்து இருக்கு. முதல் கருத்து என்னன்னு சொன்னா, 5 கடமைகளோட சேர்த்து உபரியான கடமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 6 கடமை, அதாவது தஹஜ்ஜத் தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபர்ல். இரண்டாவது கருத்து என்னன்னு சொன்னா, தஹஜ்ஜத் தொழுகை இருக்கே அது நஃபில் தான், ஆனால் நீங்க என்ன செய்யுங்க, அந்த தஹஜ்ஜத் தொழுகையை நீங்க பேணி தொழுது வாருங்க. ஏன்னு சொன்னா அதுல உங்களுக்கு நிறைய பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்கள் எழுதுறாங்க. இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையில நாம பேணிக்கையா இருக்கணும். இந்த தஹஜ்ஜத் தொழுதா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த தஹஜ்ஜத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலவிதமான சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல மலக்குமார்களை 3 பிரிவா பிரிக்கிறான். முதல் பிரிவினரை அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க உலகத்துக்கு போங்க, இன்னென்ன நபர்கள்லாம் இன்னென்ன அடியார்கள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, நீங்க அவங்களை என்ன செய்யுங்க, அவங்கள போய் எழுப்பி விடுங்க. அதே மாதிரி மலக்குமார்கள் உலகத்துக்கு வருவாங்க, உலகத்துக்கு அந்த அடியார்கள்லாம் எழுப்பி விடுவாங்க. அந்த அடியார்கள் எந்திரிச்சு என்ன செய்வாங்க, தஹஜ்ஜத் தொழுவாங்க, அல்லாஹ் வணங்குவாங்க. இது முதல் பிரிவினர். இரண்டாவது பிரிவினர் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லுவானா, நீங்க உலகத்துக்கு போங்க, இன்னென்ன அடியார்கள்லாம் எனக்கு மாறு செஞ்ச அடியார்கள் இருப்பாங்க, அவங்கள நீங்க என்ன செய்யுங்க, எழுப்பி விடாதீங்க, அவங்கள தூங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா ஏவான். அப்ப மக்கள் எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, நம்ம அசதினால தூங்கிட்டோம், நமக்கு தூக்கம் மிகைச்சிச்சு, அதனால நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த மக்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா தான் என்ன செஞ்சிருக்கான், இந்த மனிதர்களை தூங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு தெரியாது. மூணாவது பிரிவினர் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்லுவான், நீங்க உலகத்துக்கு போங்க, சில அடியார்கள் இருப்பாங்களே அவங்களை எழுப்பி விடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதே மாதிரி மலக்குமார்கள் வருவாங்க, அந்த அடியார்களை எழுப்பி விடுவாங்க. அந்த அடியார்கள்ல எழுப்பி விட்டுட்டு அந்த அடியார்கள் என்ன செய்வாங்க, சில சமயம் எந்திரிச்சு தொழுவாங்க, சில சமயம் என்ன செஞ்சிருவாங்க, தொழுகாம அப்படியே தூங்கிடுவாங்க. இவங்க தொழுதாலும் நன்மை, இவங்க தொழுலனாலும் நன்மை. இவங்க யாருன்னு சொன்னா மாரிஃபின்கள் சொல்லுவாங்க, அதாவது உலமாக்கள். இந்த 3 விதமான மலக்குமார்கள் 3 விதமான பிரிவு அல்லாஹ் தஆலா பிரிக்கிறாங்க. இந்த விஷயத்த எதுக்காக சொல்ல வர அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவே என்ன செஞ்சிருக்கான், தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக மலக்குமார்களை உலகத்துக்கு அனுப்பி மக்கள் என்ன செய்ய சொல்றான், எழுப்ப சொல்றான். அப்ப இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நாம விளங்கணும். இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு என்ன சிறப்பு? இந்த தஹஜ்ஜுடைய தொழுகைனால இஸ்லாத்துல போர்கள்ல சஹாபாக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு போருக்காக முஸ்லிம்கள்லாம் ரோம் நாட்டுக்கு வந்தாங்க. ரோம் நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரோமுடைய அரசர் என்ன செஞ்சாரு, இந்த மாதிரி முஸ்லிம்கள்லாம் போர் செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைனாவுடைய அரசர்கிட்ட ரோமுடைய அரசர் உதவி கேட்கிறாரு. அப்போ சைனாவுடைய அரசர் என்ன செய்யறாரு, அங்கிருந்து சில தூதுவர்களை அனுப்புறாரு. முஸ்லிம்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தூதுவரை அனுப்புறாரு. அந்த சைனால உள்ள அரசருடைய தூதுவர் என்ன செய்யறாங்க, வராங்க, முஸ்லிம்கள் எல்லாம் பாக்குறாங்க. முஸ்லிம்கள் எல்லாம் பார்த்துட்டு ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க, 3000 பேர் 3000 சுற்று பேர் தான் இருக்காங்க. மக்கள் முஸ்லிம்கள் 3000 சுற்று பேர் தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு போய் என்ன செய்யறாங்க, அந்த தூதுவர்கள் என்ன செய்யறாங்க, போய் அந்த சைனாவுடைய அரசர்கிட்ட சொல்றாங்க. சொன்னோடனே அந்த சைனாவுடைய அரசர்கிட்ட சொல்றாங்க, மக்கள் 3000 பேர் தான் இருக்காங்க, ஆனா நீங்க எத்தனை பேர் அமைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அவங்கள வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட சொல்றாங்க. அப்படி அரசர் கேட்கிறாரு, அப்படி என்ன செய்யறாங்க? அப்போ அந்த தூதுவர் சொல்றாங்க, 2 விஷயம் செய்யறாங்க. ஒண்ணு ஃபுர்சான் பின் நஹார், பகல்ல குதிரையில ஏறி மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்களை சந்திச்சு அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கறாங்க. இது முதல் அமல். 2வது விஷயம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ருப்பானும் பில்லை, அவங்க என்ன செய்யறாங்க, இரவுல எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுறாங்க. அவங்க தஹஜ்ஜத் தொழுது அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர்கிட்ட இந்த தூதர் சொல்லிடுறாங்க. இந்த அரசர் அந்த ரோமுடைய அரசர்கிட்ட சொல்றாரு, என்னுடைய படை எந்த அளவு இருக்குன்னு சொன்னா, நான் உனக்கு படை அனுப்புறேன். அந்த படையுடைய ஆரம்ப நபர் ரோம்ல இருக்காரு, கடைசி நபர் எங்க இருக்காரு, சைனால இருக்காரு. இந்த அளவுக்கு படைபலம் இருந்தாலுமே கூட இந்த மக்கள் போர் செஞ்சாங்கன்னு சொன்னா அந்த மக்களை உங்களால வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா போர்ல வெற்றி வச்சிருக்காங்க. தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு நிறைய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்லுவான், அம்மன் ஹுவ கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமா. மக்கள்ல சில நபர்கள் எந்திரிச்சு இரவுல எந்திரிச்சு தொழுறாங்க,
தொழுறாங்க, சுஜூதுல இருக்காங்க, எப்போதுமே சுஜூதுலயே இருக்காங்க, தஹஜ்ஜுத் தொழுறாங்க, அதனுடைய நன்மைகளை விளங்கி செய்யறாங்க. இப்படி விளங்கி செய்யறவங்களும் ஒண்ணுமே செய்யாம இரவுல நல்லா தூங்குறவங்களும் சமமாவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தஆலா கேட்கிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகை உள்ளவங்களுக்கு அல்லா தஆலா தனி சிறப்பு சொல்றான் குர்ஆன்ல. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க தஹஜ்ஜுத் தொழுறனால என்ன சிறப்பு கிடைக்குது, அவங்களுக்கு என்னென்னலாம் பயன் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்து ஆரம்ப காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிக்கா செஞ்சு நிக்கா செய்யறாங்க. இதை வந்து யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறாங்க. அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க வந்து பல கூட்டங்கள் வந்துச்சு. நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க முடியுமா முடியாது நான் பயந்துட்டே இருந்தேன். கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்துட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா உபதேசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்து முதல் செஞ்ச உபதேசம் என்னன்னு சொல்லி சொன்னா அஃஷு ஸலாம் அத்இம் தஆம் சிலுல் அர்ஹாம் ஸல்லு வன்னாசு நியாம். நீங்க சலாம சொல்லுங்க, மக்களுக்கு மத்தியில சலாத்தை பரப்புங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அத்இமு தஆம், நீங்க வந்து ஏழைகளுக்கு உணவளிங்க. மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா வன்னாசு ஸல்லு வன்னாசு நியாம், நீங்க வந்து உறவுகளை பேணிக்கங்க. அடுத்த நாலாவது விஷயம் சொல்லி சொன்னாங்க ஸல்லு வன்னாசு நியாம், நீங்க மக்கள் எல்லாம் தூங்குற நேரத்தில் நீங்க எந்திரிச்சு என்ன செய்யுங்க தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்து முதல் உபதேசமா என்ன செஞ்சாங்க தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. ஆக நம்ம என்ன செய்யணும் தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்ம பேணிக்கையா தொழுகணும். இது ரமதானுடைய மாசம். ரமதானுடைய மாசத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம எல்லாம் சஹருக்கு எந்திரிப்போம். கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும் குறைஞ்சது 2 ரக்காய் தஹஜ்ஜுத் தொழுகணும். தஹஜ்ஜுத் தொழுது நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும் பூர்த்தி செஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஹஜ்ஜுத் தொழாம இருக்கிறதுக்கும் கண்டிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க லௌலா அன் அஷுக்க அலா உம்மதி லஅமர்துஹும் பிஸலாத்தி தஹஜ்ஜுத் அவ் கமா क़ால அலைஹி ஸலாத்து வஸலாம். என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் தஹஜ்ஜுடைய தொழுகை வந்து கடமையாக்கிட்டா அவங்களுக்கு சிரமம் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன் இந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நான் என்ன செஞ்சிருப்பேன் அவங்களுக்கு ஒரு 5 வேளை தொழுகை மாதிரி 6வது தொழுகை என்ன செஞ்சிருப்பேன் தஹஜ்ஜுடைய தொழுகையை நான் ஃபர்லாக்கி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக தஹஜ்ஜுடைய ஒரு தொழுகைக்கு எந்த அளவுக்கு சிறப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நம்ம என்ன செஞ்சுக்கணும் விளங்கிக்கணும். அதே மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி வந்து அடிக்கடி வருவார். வந்து இந்த மாதிரி நான் இந்த கனவு பார்த்தேன் அந்த கனவு பார்த்தேன் எனக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபி வந்து கேட்பார். அதுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த கனவுக்கு கேட்கிற கனவுக்கு விளக்கம் சொல்லிடுவாங்க. இப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எனக்கு கனவே வரமாட்டேங்குது, நானும் கனவு வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா எனக்கும் கனவு வந்துச்சுன்னா நானும் என்ன செய்வேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் கனவுக்கு வந்து விளக்கத்தை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் தூங்குறாங்க. தூங்கும்போது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கனவு வருது. கனவு வந்தோடனே அவங்க கனவுல பாக்குறாங்க 2 மலக்குமார்கள் வராங்க. 2 மலக்குமார்கள் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இழுத்துட்டு போறாங்க நரகத்துடைய வாசலுக்கு இழுத்துட்டு போறாங்க. கனவுலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆனா எனக்கு தெரியுது இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. கனவுலே சொல்றாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள வந்து நரகத்துடைய வாசல் வரைக்கும் இழுத்துட்டு போறாங்க. இழுத்துட்டு போனதுக்கு பின்னாடி அவுது பில்லாஹ் நல்லாட்ட பாதுகாப்பு தர்றாங்க. அதுக்கப்புறம் டிக்கு முழிச்சிடுறாங்க. முழிச்சதுக்கு பின்னாடி இந்த கனவை எப்படி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றது, இந்த கனவுக்கு எப்படி நம்ம விளக்கம் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயந்துட்டு தன்னுடைய சகோதரி ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் கனவு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னு உமர் வந்து நல்ல ஆளுதான், ஆனா அவர் என்ன செய்யறது இல்ல தஹஜ்ஜுடைய தொழுகிறது இல்ல, அது தொழுதாருன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ்ட்ட அவருக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விளக்கத்தை கேட்டோன்னே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னையில என்ன செஞ்சாங்கன்னா தஹஜ்ஜுடைய தொழுகையை ஒரு நாள் கூட விட்டது இல்லை. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இரவுல வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம் தான், இரவுல வந்து தூங்கிடுவாங்க. ஒரு நாள் தூங்கிடுவாங்க, தஹஜ்ஜுடைய தொழுகை சொல்லுவாங்க, தூங்கிடுவாங்க. தூங்கினோடனே அவங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லா அழுதுகிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு பெரியாருடைய உருவத்துல வந்து ஒரு ஆள் வந்து எழுப்பிடுவாங்க. யாரும் பார்த்தா ஷைத்தான் வந்து எழுப்பிடுவான், நீங்க வந்து எந்திரிச்சு தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீ எப்ப என்னை எழுப்புற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நீங்க வந்து தஹஜ்ஜுத் தொழுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டீங்க, அந்த கவலைக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய கூலியை கொடுத்துட்டான், நீங்க தஹஜ்ஜுத் தொழு இருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கூலி கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தஹஜ்ஜுடைய தொழுகைய தொழுலன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க கவலைப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் தஹஜ்ஜுடைய தொழுகையை முக்கியமா தொழுதாகணும். தஹஜ்ஜுத் தொழுறனால நமக்கு என்ன சிறப்பு கிடைக்குது, நமக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலைக்கும் பிகியாமில் லைல், நீங்க இரவு தொழுகையை நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. இரவு தொழுகை தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்க என்ன சொல்லுங்க கண்டிப்பா தொழுதுருங்க. இன்னஹு தஅபு ஸாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன்னாடி உள்ள நல்லவர்கள் தான் என்ன செஞ்சிருக்காங்க இது வந்து தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதுருக்காங்க. அவங்களுடைய வளமை என்ன தஹஜ்ஜுடைய வளமையா இருக்கு. எத்தனை பெரியார்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்க வந்து தஹஜ்ஜுடைய தொழுகை இல்லாம அவங்க வந்து இறைநேசரா ஆயிருக்க முடியாது.
எத்தனை எப்படிப்பட்ட இறைநேசரா இருந்தாலுமே கூட அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா தஹஜ்ஜுடைய தொழுகையில வந்து பேணிக்கையா இருந்திருப்பாங்க. அடுத்ததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு குர்பத்துன் இலா ரப்பிக்கும், இது நீங்க தஹஜ்ஜுடைய தொழுகிறனால அது வந்து உங்களுக்கு அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வோட நெருக்கம் ஏற்படுத்துச்சு சொன்னா நமக்கு வேற எதுவுமே தேவைப்படாது. அதனால நம்ம என்ன செய்யணும், தஹஜ்ஜுடைய தொழுகை தொழணும். அடுத்ததான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்ஃபீருல் ஸய்யிஆத், உங்களுடைய தவறுகளுக்கு இது வந்து பரிகாரமாயிரும். அதே மாதிரி மன்ஹாத்துன் லிஸ்ம், உங்களுடைய பாவங்கள் அழிச்சிடும். தஹஜ்ஜுத் தொழுகிறனால உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோய்வாய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நோய் என்ன ஆயிரும், உங்களுடைய நோய்கள் நசிப்பாவாயிரும். தஹஜ்ஜுத் தொழுகிறனால இந்த அளவுக்கு சிறப்புகள்லாம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அல்லாஹ் தஆலா வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து ரஹ்மத் செய்யணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கறாங்க. யா ரசூலல்லாஹ், யார் ஆசைப்படாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொதுவா சொல்றாங்க, எல்லா நிலைமையிலும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹய்யன், நீங்க வாழும் காலத்திலும், மையித்தன், நீங்க மௌத்தானதுக்கு பின்னாடியும், மக்பூரன், நீங்க கபூர்ல வச்சதுக்கு பின்னாடியும், மபூசன், நீங்க கபூர்ல இருந்து எழுப்பப்படும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வந்து உங்களுக்கு எப்போதும் இருக்கும்னு நீங்க விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, கண்டிப்பா யார்தான் விரும்பாம இருப்பா. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வந்து என்ன செய்யுங்க, இரவு தொழுகைய தஹஜ்ஜுத் தொழுகையை நீங்க என்ன செஞ்சீங்க, பேணி தொழுதுக்கங்க. நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் உங்களுக்கு எப்பொழுது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தஹஜ்ஜுத்துக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க, ரமலானுடைய காலத்துல சஹர்ல எந்திரிச்சு கூட என்ன செய்யறது இல்ல, தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுறது இல்ல. அது பெரிய கை சேதம். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுடைய தொழுகை வளமையா ஆக்கிக்கணும். குறைஞ்சது 2 ரக்காய், இரவுடைய கடைசி பகுதியில நம்ம என்ன செய்யணும், எந்திரிச்சு 2 ரக்காய் தொழுதுட்டா அல்லாஹ் தஆலா நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு நெருக்கத்தை பெற்றுலாம். அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வந்து இறங்கி கேட்கறான், என்கிட்ட யாராச்சும் பாவம் மன்னிப்பு தரவங்க இருக்கீங்களா, வந்து என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். யாராவது தேவைகள் இருக்கீங்களா, உங்களுடைய தேவைகளை என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தஹஜ்ஜுடைய நேரத்துல முதல் வானத்துக்கு வந்து கேட்கறான். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில தஹஜ்ஜுத் என்ன செய்யணும், வளமையாக்கிக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரமலான்லயாச்சும் குறைஞ்சது நம்ம என்ன செய்யணும், தஹஜ்ஜுடைய தொழுகையை பேணி தொழணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம செய்யலாம். இன்ஷா அல்லாஹ்.